எனக்கு குடும்பம் இருக்குது. அதனால்தான் நாங்க குடும்ப அரசியல் ரைட். அவர் டீ ஒரு கப்பு டீலயே நம்ம எல்லாரும் சர்ச்சை பண்ணலான்னு சாய் பே சர்ச்சா நடந்தது. பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் பயங்கரமா இதுவா இருக்குது. ப்ரிப்பரேஷன் இருக்குது, மக்கள் மத்தியில் அந்த சப்போர்ட் இருக்குது. அது ஒரு ஆளுங்கட்சியினர் ஆளுங்கட்சி ஆபீஸ்லயே ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் இந்தியா மிஸ்டர் சேகர் ஐயர் அவர்கள். சார் வணக்கம். எப்படி? வணக்கம் டாக்டர் கணேஷ். வணக்கம் சார். நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு சார். பட் இன்னைக்கு அதாவது இங்க இருக்கிறவங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க. இங்க தமிழ்நாடுல ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. நார்த் இந்தியால இப்ப பிஜேபி கொஞ்சம் கொஞ்சமா கீழே வந்துட்டு இருக்கு. காங்கிரஸ் அண்ட் ஐஎன்டிஏ கூட்டணி மேல வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் ஆகுது. இதுல எந்த அளவுக்கு சார் உண்மை இருக்கு? பிகாஸ் 150 சீட்ஸ் கூட வாங்காது பிஜேபி அப்படின்ற மாதிரி பேசப்படுது தமிழ்நாட்டுல. இது உண்மையா? இதுக்கு ஏதாவது முகாந்திரம் இருக்கிறதா? இல்லை டாக்டர் கணேஷ், எனக்கு ஆச்சரியமா இருக்கு இந்த மாதிரி பேசுறாங்க. ஏன்னா நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற நிலைமையை எடுத்துக்கோங்க, இல்லை இந்தியா முழு நிலைமையை பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகளுக்கு இருக்கிற அவங்க ப்ரிப்பரேஷன், அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பார்த்தா ஒன்றும் அந்த மாதிரி தெரியல. இந்த மாதிரி கன்க்ளூஷனுக்கு அவங்க ஏன் வந்திருக்காங்கன்னு எனக்கு புரியவில்லை. காரணம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதிக்கு பிரதமர் எல்லா இடத்துலையும் கேம்பெயின் துவங்கியாச்சு. ஒரு முதல் லிஸ்ட் 195 பேர் லிஸ்ட் போட்டாச்சு. இன்னும் இந்த சைட்ல கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு பிஜேபியோட ஆர்கனைசேஷன், இந்த தடவை பிரதமரோட அப்ரோச், அப்புறம் ராமர் கோவில் மாதிரி ஒரு பெரிய சம்பவம், அதோட இம்பாக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா வட இந்தியாவில் பயங்கரமா இதுவா இருக்கு பிஜேபிக்கு. அண்ட் அதுக்கு இதுல ராகுல் காந்தியோட யாத்திரைக்கு ஒன்னும் இம்பாக்ட் கிடையாது. அண்ட் காங்கிரஸ் கட்சிக்குள்ள எல்லாரும் விட்டுட்டு போறாங்க. உத்தரப்பிரதேசா இருக்கட்டும், பல மாநிலம், அதை சமாஜ்வாதி பார்ட்டில இருந்து கூட ஆள் போறாங்க. அப்புறம் ஒரு கேள்வி எங்க வருதுன்னா, ஏன் எதுக்கு இவங்க இன்னும் கூட்டணியை பத்தி ஏன் பிஜேபி யோசிக்கிறாங்க, ஒடிசாலிக்கு யோசிக்கிறாங்க அப்படிலாம் வருது. அது காரணம் வேற ஒன்றும் இல்லைங்க. பிரதமரை வச்சிருக்கிற டார்கெட் 400 சீட்டு மேல வாங்கணும்னு. அதுக்கு ஜெயிச்சு வரதுக்கு அந்த சந்தேகம் இல்லை. அது 272 கிடைச்சிடும் அவங்களுக்கு. பிரதமர் ஆசைப்படுறது 50% நமக்கு ஓட்டு வேணும்னு. அதே நேரத்துல வருதுன்னா பீகார்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரம்மாண்ட ஒரு கூட்டணி வந்திருக்க, பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் இல்லையா? சோ அது நிதிஷ்குமார் ஒரு இம்ப்ளிமெண்டா இருக்கிறாரோ, ஈவன் தோ இஸ் ஜாயின் பிஜேபி, அங்க ஒரு பெரிய ஒரு வரவேற்பு இல்லையோ? நிதிஷ்குமார் ஒரு நெகட்டிவா போலரைஸ் ஆகுதா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் வருது சார். சோ அதனால முதல்ல அங்க எப்படி நீங்க பாக்குறீங்க? ஏன்னா because the road goes to Delhi through Bihar and UP. இல்ல டாக்டர் கணேஷ், அங்க ஒரு கூட்டத்தை பத்தி நீங்க பேசுறீங்க. அது பட்னால ஒரு கூட்டம். அந்த கூட்டத்திலேயே இவர் நம்ம லாலு உளறின பிறகு அது பிரதமர் இந்தியாவே என் குடும்பம் சொல்லி அதை மாத்திட்டாரு. எப்படி காவல்காரன் தான் திருடன்னு 2019 ராகுல் காந்தி உளறி அது எப்படி கன்வெர்ட் ஆச்சோ, 2017 பிரதமர் இந்த நரேந்திர மோடி டிவிக்கு தான் லாய்க்குன்னு சொன்ன மணிசங்கரோட கேம்பெயினுக்கு பிறகு அவர் ஒரு கப்பு டீலயே நம்ம எல்லாரும் சர்ச்சை பண்ணலான்னு சாய் பே சர்ச்சா நடந்தது. அப்படி இருக்கும் பொழுது இல்ல இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அதாவது இது கன்க்ளூஷன் அன்லஸ் இட்ஸ் அ டெலிபரேட் அவங்களுக்கு உள்ளே. அதாவது இப்போ டிஎம்கே மாதிரி கட்சிகள்ல தமிழ்நாட்டை பொறுத்த வச்சு பேசுறாங்க. அதாவது தங்களை இது பண்ணிக்கிறதுக்கு, தங்க மாரல் பூஸ்ட் பண்றதுக்கு. இன்று தேதி கேட்டீங்கன்னா கட்டாயமா பிஜேபி முன்னாடி தான் இருக்கு. அவங்க அலையன்ஸ் ரெடியா இருக்குது, கேண்டிடேட் ரெடியா இருக்கிறது, அடுத்த லிஸ்ட் வரப்போறது. அப்படி இதுல பாத்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் அது ஒரு கூட்டம் 2 கூட்டம் இருக்கட்டுங்க, இருந்தாலும் லாலு மாதிரி யாதவுக்கெல்லாம் பியாரை விட்டு அந்த யாதவ் கம்யூனிட்டி விட்டு வெளியில என்ன இருக்குது? அப்புறம் பீகார்ல ஒரே ஜாதி அடிப்படை அரசியல் அங்க. இந்த கூட்டணி யாதவர்களும் முஸ்லிம்ஸும் இருக்கிற ஒரு காம்பினேஷன். அதுல காங்கிரஸ்ல சும்மா தொத்தின்னு இருக்கு. அதுல
இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மத்த ஓபிசிஸ் மத்த இதெல்லாம் இருக்கு பாருங்க கம்யூனிட்டிஸ். ம், இந்த பிஜேபி ஜேடியு காம்பினேஷன் அதுதான் பீகார்ல. அதாவது அது நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம் 3க்கு 3 கம்யூனிட்டிஸ் இருக்குது. ம். அதாவது 3 கட்சிகள். ஆமா. பிஜேபி, ஜேடியு, ஆர்ஜேடி. இவங்க 3 பேர்ல யாரோ 2 பேர் ஒண்ணானா உன்னுத்தர காலி. ஏன்னா அது ஜாதி அடிப்படையில் இருக்கிற ஓட்டுங்க. ஏன் வந்து இந்த கொஸ்டின் திருப்பியும் வருதுன்னா சார், பிஜேபி அண்ட் ஜேடியு அப்படின்னா அது வந்து டைரக்டா 1-to-1 ஃபைட் மாதிரி வந்துச்சு அப்படின்னா வந்து ஓட்டு ஸ்பிளிட் ஆகாது. அது வந்து ஆப்போசிஷன் பார்ட்டிக்கு நிறைய அட்வான்டேஜாகவும் போகலாம் இல்லையா அப்படின்ற ஒரு பேச்சும் நிலவுது. இதே அது வந்து நம்ம வந்து ஒரிசாலையும் பாக்குறோம். பிஜு ஜனதா தள் அண்ட் பிஜேபி ஒன்னா ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த அப்புறம் வந்து அந்த சைட்ல காங்கிரஸ் தான் இருக்கும். அப்போ 1-to-1 ஃபைட் வரும்போது பட் காங்கிரஸோட நிலைமை என்ன ஒடிசால? ம், காங்கிரஸ் பத்தி ஏதாவது கேள்விப்பட்டீங்களா ஒடிசால? ஒரு தலைவர் சொல்லுங்க காங்கிரஸ்ல இருந்து ஒடிசால. ம், ஒரு பேர் கூட ஞாபகம் வராது. ஏன்னா காங்கிரஸ் அங்க ஒன்றும் ஆர்கனைசேஷனே கிடையாது. நவீன் பட்நாயக்கு நல்ல பாப்புலாரிட்டி. அதே நேரத்துல மோதிக்கும் நல்ல பாப்புலாரிட்டி. ம். மோதிக்கும் நவீன் பட்நாயக்கு பர்சனலா அவ்வளவு நல்ல ரிலேஷன். ஒருத்தர் தாக்கிக்கிறது கிடையாது. ஒருத்தர் புகழுறாங்க. புகழ்ந்து தான் பேசுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு அலையன்ஸ் பாருங்க 2009 அவர் விட்டுட்டு போனாரு. ம், நவீன் பட்நாயக். ம், இன்னைக்கு அவர் 2 தடவை ஒடிசா போன பொழுது பிரதமர் நவீன் பட்நாயக்கை பத்தி ஒண்ணுமே கிரிட்டிசைஸ் பண்ணல. அதுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன்ல நவீன் பட்நாயக் இவர் இது பண்ணாரு. இன்னைக்கு பிஜேடி பிஜேபி பாத்தீங்கன்னா ம். அவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்ல அந்த 21 இவங்களுக்குள்ளதான் வரும். அது இவங்க தனித்து போட்டினாலும் இவங்களுக்குள்ளதான் வரும். காங்கிரஸ் அந்த நிலைமையில் இல்லை. ஏன்னா காங்கிரஸ் ஒண்ணுமே கடந்த பாருங்க போற தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்கு காங்கிரஸ் ஏதாவது ஒரு போராட்டம் நடத்தியோ இல்ல ஏதாவது ஒண்ணு செஞ்சோ ஒடிசா போரி மாநிலத்துல ஒண்ணுமே இல்லைங்க. பீகார்ல சார், பீகார்ல வந்து எப்படி இருக்கு? பீகார்ல 1-to-1 வந்துச்சுன்னா ஒரு சான்சஸ் இருக்கா இல்ல காங்கிரஸ்? பீகார் நான் திருப்பி சொல்றேங்க. பீகார் வந்து ஜாதி அடிப்படை அரசியலுங்க. சரி. அதுல பாருங்க ஒரு கம்யூனிட்டிக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு. அந்த கம்யூனிட்டி சப்போர்ட்ல பாத்தீங்கன்னா ஜாதி அரித்மெட்டிக் பாத்தீங்கன்னா பிஜேபி ஜேடியு பாத்தீங்கன்னா கட்டாயம் 2019 நீங்க பாத்தீங்களே ஒரு சீட்டு கூட கிடைக்கல இவங்களுக்கெல்லாம். ஆமா, ஏன்னா 2 பேரும் ஒண்ணா இருந்தாங்க. ஆமா. ம், 21ல பிரிஞ்சு போனாங்க. ம், இப்ப திருப்பி ஒண்ணா வந்துட்டாங்க. ஆகையால் பிஜேபி ஜேடி நிதிஷ்குமார் ஒண்ணா வந்ததே இதுக்குதான். தனித்து நின்னா அவ்வளவு கிடைக்காது. ம், அதாவது இவங்க கூட்டணியில இருந்தாங்க வச்சுக்கோங்க. ஆர்ஜேடி காங்கிரஸ் இடதுசாரி கட்சிகள் கூட்டணியில இருந்தா பீகார்ல ம். ஜேடியுக்கு 4 சீட்டு மேல கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் கொடுக்கணும். ஆமா. பங்கு ம், ம். போடணும் சீட்டு. இப்ப இவங்க 2 பேருன்னா 16 17 அந்த மாதிரி. ஏன்னா டோட்டல் அங்க 40 சீட்டு இருக்குது. ரைட். ம். அங்க டோட்டல் காஸ்ட் பேசிஸ் வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே. அதை தவிர்த்து லாலு பாருங்க ஆல்ரெடி கன்விக்டட் பர்சன். அவர் பெயில்ல வந்திருக்காரு. உடம்பு சரியா இல்லைன்னு ஆனா முழு அரசியல் செஞ்சுட்டு இருக்காரு. ஆமா, அவரோட அப்பீல் பாத்தீங்கன்னா முழுமையா அப்புறம் இவர் நிதிஷ்குமார் வெளில வந்து என்னால இவங்க ஊழல் தாங்கலன்னு தானே சொல்றாரு. ஆமா. ஊழல் தாங்கல. அதனால ஒரு மீட்டிங் பட்னால ஒரு மீட்டிங் பார்த்து அந்த மீட்டிங்ல அவ்வளவு உளறிட்டாரு லாலு. என்னெல்லாமோ உளறி சொல்லிட்டாரு. ஆமா. அது அதாவது அப்புறம் குடும்ப அரசியல டிஃபெண்ட் பண்றாரு. ம், எனக்கு 9 பிள்ளைகள் இருக்காங்கன்னு. ஆல்ரெடி முதல் 2 பிள்ளைகள் தேஜ் பிரதாப், தேஜஸ்வி யாதவ். தேஜ் பிரதாப் யாதவ்ங்கிறவரு அமைச்சரா இருந்தாரு இந்த நிதிஷ் கவர்மெண்ட்ல. ம், தேஜஸ்வி யாதவ் 2வது மகன். அவர் துணை முதல்வரா இருந்தாரு. ம், இப்ப என்ன ரோஹிணி ஆச்சாரியான்னு இவங்க லாலுவோட மகள் சிங்கப்பூர் பேஸ்டு. ம், அவங்களும் அந்த கூட்டத்துல முகமுகமா படுத்தப்பட்டார். ம். அப்ப ரோஹிணி ஆச்சாரியா அரசியல்ல நுழையிறாங்க. இது ஆல்ரெடி மிசா பாரதி முதல் பொண்ணு மகள். அவ ராஜ்யசபா எம்பி. ம். இது இந்த இடத்துல தமிழ்நாட்டுல நம்ம ஒரு ஸ்டாலின் பிறகு உதயநிதி ஒரு பேர் தான் எடுக்கிறோம். ஆமா. பீகார்ல இல்லன்னா அவர் இல்ல, அவரு அதுல டிஃபெண்ட் பண்ணிக்கிறாரு. அவர் சொல்றாரு குடும்ப அரசியல் உனக்கு அதாவது உங்களுக்கு குடும்பம் கிடையாது எனக்கு குடும்பம் இருக்குது. அதனாலதான் நாங்க குடும்ப அரசியல் ரைட்டு. ஓகே. சார் அதே செக்மெண்ட்ல வெஸ்ட் பெங்கால் எப்படி சார் பார்க்க வேண்டியதா இருக்கு? வெஸ்ட் பெங்கால்ல வந்து ஃபைட் வந்து ரொம்ப கொஞ்சம் நாஸ்டியா போற மாதிரி இப்போதைக்கு இருக்கு. ஜட்ஜஸ் எல்லாம் வந்து பிஜேபி பக்கத்துல ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வந்து இன்னைக்கு வந்து மம்தா வேற பயங்கரமா நீங்க எங்க நின்னாலும் நான் வந்து அதை எதிர்ப்பேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாங்க. எப்படி சார் பார்க்க வேண்டியதா இருக்கு அது? அங்க நாஸ்டியா இருக்கிறது பார்லிமெண்டரி எலெக்ஷன் இல்ல டாக்டர் கணேஷ். அங்க இருக்கிற நிலைமை
நிலைமை. ஆமா. சந்தேஷ் காலி மாதிரி ஒரு சம்பவம் நீங்க நினைச்சு பார்க்க முடியுமா? எங்கேயாவது நடக்கணும்? தமிழ்நாட்டுல நடக்க முடியுமா? ம். ஒரு கிராமத்துல ஒரு கிராமத்துல இருக்கிற பெண்மணிகள ம். ஒரு ஆளுங்கட்சியினர் ஆளுங்கட்சி ஆபீஸ்லயே தொடர்ந்து அவங்கள துன்பப்படுத்திட்டு இருக்காங்கன்னா, அத மமதா மாரி ஒரு ஒரு விமன் சீஃப் மினிஸ்டர் இருந்து அந்த சம்பவம் நடக்கிறது. கேஸ் இது பண்ண முடியல. அவங்க நிலத்த பறிச்சுடுறாங்க. ம். அவங்க பெண்கள அ எந்த பெண்களா இருந்தா மாட்டு பொண்ணா இருக்கட்டும், தங்கச்சியா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும் அனுப்பிச்சு வைங்கிறாங்க. அண்ட் ம். 3 4 நாள் பார்ட்டி ஆபீஸ்ல. ம். ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. மேற்கு வங்காளத்துல நடந்திருக்கிற சம்பவங்கள் அண்ட் ஒரு சந்தேஷ் கலி கிடையாது. பல ம். சந்தேஷ் கலி இருக்காங்கிறாங்க. அண்ட் இந்த இதுல இதுல இவங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே ஆளுங்கட்சி சார்ந்தவங்க. இந்த ம். மாரி பழைய சந்தேஷ் கலி இருக்குதுங்கிறாங்க. அண்ட் மமதாக்கு அவங்க ஸ்லோகன் எப்போதும் என்னன்னா, மாட்டி, மானுஷ். ம். மா தாய்மார்கள். மாட்டினா இது நிலம். ம். மானுஷ்னா இந்த மக்கள், ஏழை மக்கள். ம். ஆனா இங்க கொடுமை பண்ணியிருக்கிறது இவங்க 3 பேருமே இல்லையும். இனி மமதாக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃபென்சிவ் மோட்ல வந்துட்டாங்க. அண்ட் ஓகே. இந்த கேம்பெயின பிஜேபி ரொம்ப நன்னா எடுத்த பிறகு, ம். வெறும் மேற்கு வங்காள காங்கிரஸ் லீடர் தான் இத பத்தி பேசுறாங்க. மேற்கு வங்காள இடதுசாரி கட்சிகள் தான் போராட்டத்துல கொஞ்சம் பண்ணாங்க. ஆனா ம். ராகுல் காந்தியோ, பிரியங்கா காந்தியோ, சோனியா காந்தியோ, ஏன் சீதாராம் யெச்சூரியோ ஒரு வார்த்தை பேசல இந்த கொடுமைகள பத்தி. ஏன் சார் அவங்க பேசல? அதான் சார் ரொம்ப ஆச்சரியமா இல்ல இருக்கு. இல்ல உடனே அத்தரசுல நடந்தது. அத்தரசுல நீங்கலாம் போனீங்க. அத்தரசுல இப்படி நடக்கல. ம். ஆளுங்கட்சியினர் செய்யல. ம். ஆளுங்கட்சி அலுவலகத்துல அது நடக்கல சம்பவம். இது ஓகே. ஒரு சம்பவம் இல்லைங்க. சந்தேஷ் கல்லில தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. 5 வருஷமா நடக்குது இது. பேச முடியாம இருந்த மக்கள். அந்த பெரிய நபர் ஷாஜகான் ஷேக் இடி கேஸ்ல இடி அவருக்கு மணி பாருங்க. அங்க பிடிஎஸ் ஸ்கேம்னு ஒண்ணு இருக்குது. ம். 20,000 கோடி மோசடி. ஏழை ஏழை மக்களுக்கு குடுக்க வேண்டிய அரிசி, கோதுமை இதெல்லாம் வெளியில மார்க்கெட்ல வித்து கோவிட் காலகட்டத்துல. மேற்கு வங்காளத்த பொறுத்தமட்டும் பாருங்க. இது பல அந்த கொடுமைகள்லாம் இவங்களுக்கு ஏன்னா மமதாக்கு ஒரு பெரிய வோட்டர் பேஸ் வந்து விமென் தான். விமென் வோட்டர்ஸ். ம். அந்த விமென் வோட்டர்ல ஒரு பெரிய ஒரு இது கிளம்பிருச்சு. ஏன் மமதா இத டாலரேட் பண்றாங்க? அதுக்கு காரணம் ஊழல். இவங்கெல்லாம் பணம் கலெக்ஷன் பண்ணி மேல எடுத்து குடுக்குறாங்க டிஎம்சில. அதனால தான் திரிணாமுல் காங்கிரஸ் தலைமை இவங்க மேல எந்த நடவடிக்கை எடுக்கலங்கிறது. அத விட அதிசயம், ஆச்சரியம் பாருங்க. ம். கல்கத்தா ஹைகோர்ட் சொல்றது இந்த கேஸ சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ணட்டும். ஏன்னா பல கேஸ் இருக்குது. ம். ஏன்னா மேற்கு வங்காள போலீஸ் அவங்கள பிரதமர் ஒரு நாள் அங்க போறதுக்கு முன்னாடி அவங்கள சும்மா அவங்கள அரெஸ்ட் காமிக்கிறாங்க. ம். இந்த இஷ்யூ பெருசாகுதுன்னு. இந்த நிலைமையில இருக்குது. இப்படி சரி. இருக்கும் பொழுது இதுல மமதா வந்து இப்ப டிஃபென்சிவா இல்ல இப்ப எப்படியாவது திருப்பி அந்த விமென் ஓட்டர்ஸ் தன் பக்கம் இழுக்கிறதுக்காக இது அதுவும் அவங்க 8ஆம் தேதி தான் நடப்பாங்க. மார்ச் 8 ம். விமென்ஸ் இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே. ஆமா. ஆனா பிரதமர் வந்துட்டு போன அடுத்த நாளே ஒரு ஒரு புரொட்டஸ்ட் மாரி இது ஒரு ஸ்ட்ரீட் மார்ச் மாரி பண்ணி காமிச்சாங்க. ஆமா. மொத்தத்துல அலறி போயிருக்கிறது மமதா. அண்ட் ம். நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? ஒரு கேங் ரேப் கேஸ் அக்யூஸ்ட சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாது, அவங்ககிட்ட குடுக்க மாட்டேன்னு ஒரு பக்கம் நிக்கிறது பார்த்திருக்கீங்களா? இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகுது. ஒரு அக்யூஸ்டுக்காக ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் வரையும் போக தயார், கதவை தட்ட தயார். ஆனா சுப்ரீம் கோர்ட் ஒன்னும் ரிலீஃப் கொடுக்கல அவங்களுக்கு. ம். அதனால அந்த ஷாஜகான் ஷேக்கை ஹேண்ட் ஓவர் பண்ண முடியாச்சு சிபிஐக்கு. அப்புறம் ஷாஜகான் ஷேக் ஒரு நபர் இல்லைங்க. ஏன்னா ம். பாருங்க, திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியில மேற்கு வங்காளத்துல இதான் நடக்குது. ம். வெறும் பணத்தை வசூல் பண்ணிட்டு பணத்தை ஏழை மக்களை துன்பப்படுத்திட்டு இருக்கிறவங்க மேல ஒரு கேள்வி கேட்க ஆள் கிடையாது. போலீஸ் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றது கிடையாது. வெளியில நான் மோதியை எதிர்க்கிறேன் பாருங்க. வெறும் மோதி எதிர்த்ததுனால நான் ரொம்ப உத்தமன்கிறது ஆக முடியாது. என்ன மாதிரி ஆட்சி குடிக்கிறீங்க? என்ன செய்றீங்க? கட்டாயம் பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு 2019 18 சீட்டு கிடைச்சது. ஆமா. ம். திரிணாமுலுக்கு 22. அங்க மொத்த டோட்டல் சீட்டு 42. ம். அந்த நிலைமையில பாத்தீங்கன்னா திருப்பி பிஜேபிக்கு அவங்க சீட் அதிகமாக மாதிரி ஒரு 3ல தான் இருக்கிறது. ரொம்ப அக்ரெசிவா போயிட்டு இருக்கு. ஏன்னா நிலைமை மோசமாயிடுச்சு. எங்க பார்த்தாலும் ஊழல். அவங்க அமைச்சர்கள் கிட்ட பல கோடி ரூபாய்கள் கிடைச்சிருக்கு. அதெல்லாம் அப்புறம் கோர்ட்லயே நடந்த கோர்ட் இன்வெஸ்டிகேஷன்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. வேலை கொடுக்குறேன்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு வேலையை கொடுக்கல. அவங்க தான் கோர்ட்டுக்கு போறாங்க. ம். நம்ம ஊழல் கதைகளையும் அங்க இருக்கிற கிரவுண்ட் நிலைமையை மறந்துட்டு நம்ம ஒரு ஹெட்லைன்ஸ் வச்சு நம்ம கன்க்ளூட் பண்ண முடியாது. ஓகே. இல்ல சார், ஹெட்லைன்ஸ் வச்சு தான் சார் இன்னைக்கு வந்து நரேட்டிவ் செட் பண்றாங்க.
லாஸ்ட் 2 ஸ்டேட்ஸ் என்ன அப்படின்னா கர்நாடகால இன்னைக்கு எல்லாருமே ஜாயின் ஆயிட்டாங்க காங்கிரஸ்ல. ஸோ அது எப்படி சார் பார்க்க வேண்டியதா இருக்கு? 1 to 1 அங்க வந்ததுன்னா கர்நாடகால போன வாட்டி வந்து பிஜேபிக்கு நல்ல ஒரு என்ன சொல்றது, நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு. அதே இன்ஃப்ளூயன்ஸ் இந்த வாட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா? இல்ல கரெக்ட். ஏன்னா கர்நாடகா நடுவுல இப்போ இது தேர்தல் நடந்தது. ஆமா, சட்டசபை தேர்தல்ல காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சு. ஜெயிச்சுது. அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா கோர்ஸ் கரெக்ஷன் ஆகி இப்போ பிஜேபி ஜேடிஎஸ் ஒரு அலையன்ஸே வந்துருச்சு. அப்ப அந்த அலையன்ஸ் எல்லாம் வந்த பிறகு பாத்தீங்கன்னா ஓட் ஸ்பிளிட் கம்மியாகும். ஓகே. இப்ப ஜேடியு பிஜேபியோட வர காரணம் என்னன்னா இஸ்லாமியர் ஓட்டு கம்ப்ளீட்டா காங்கிரஸ் பக்கம் போயிடுச்சு. அண்ட் போன தரம் பாத்தீங்கன்னா 28 தொகுதிகள் இருக்கிறது கர்நாடகாவில். அதுல 27 பிஜேபி அண்ட் சப்போர்டட் பார்ட்டி, கரெக்ட். சப்போர்டட் கேண்டிடேட். ம். பாருங்க இதுல கொஞ்சம் குறைவு இருக்கும். ஏன்னா காரணம் காங்கிரஸ் இப்ப ஆட்சியில இருக்குது. காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கு. ஆமா. ஆனா பட் ஃபுல் கான்பிடன்ஸ் கிடையாது. காரணம் என்னன்னா கர்நாடகால பல ஊழல் புகார் திருப்பி வர ஆரம்பிச்சிருச்சு. அங்க இருக்கிற காங்கிரஸ் எம்எல்ஏஸ் எல்லாம் அதிருப்தியா இருக்காங்க, அமைச்சர்கள்லாம் அதிருப்தியா இருக்காங்க. அப்புறம் டிகே சிவகுமாருக்கும் சித்தராமையாக்கும் நடுவில் தாராறு ஓடிட்டே இருக்கு. இன்னும் முடியல இது. முடியல. ஒரு ஒரு யுனைடெட் ஃப்ரண்ட் காமிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு. டிகே சிவகுமார், சித்தராமையா, அதுக்கப்புறம் இவரு நம்மளோட காங்கிரஸ் பிரசிடென்ட். எந்த யுனைடெட் ஃப்ரண்ட்டுங்க? ஒரு யுனைடெட் ஃப்ரண்ட் இல்ல. வெறும் பணத்தை வாங்கி டிக்கெட்டை கொடுக்குறாங்க. சரி. அதை தவிர்த்து பாருங்க இந்த பிரச்சனைகள்லாம் வருது பாருங்க. ஹவுஸ்ல அந்த ஹுசேன்கிறவர் மல்லிகார்ஜுன் கர்கேக்கு ரைட் ஹேண்ட் மேன். அவரோட ராஜ்யசபா தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்த ஃபங்க்ஷன் அவைக்குள்ளேயே அவர் வெளியில வரும்பொழுது, அவையில ஓட்டு போட்டு எல்லாரும் வெளில வரும்பொழுது அவர் ரிசல்ட் வந்த பிறகு பாகிஸ்தான் ஜிந்தாபாத் குரல் கொடுக்குறாங்க. அந்த வீடியோ வெளியில வந்த பிறகு இல்ல அது மாதிரிலாம் சொல்லல, அவர் பேரை தான் கூப்பிட்டாங்கன்னாங்க, ஜிந்தாபாத் சொன்னாங்க. கடைசியில இப்ப பாருங்க ஃபாரன்சிக் ரிப்போர்ட் சொல்லுது அவரோட ஆட்கள்ல பாகிஸ்தான் ஜிந்தாபாத் சொல்லியிருக்காங்க. அதனால 3 பேரை கர்நாடகா போலீஸ் கைது பண்ண முடியாது. இந்த இஷ்யூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லா அண்ட் ஆர்டர் மேட்டரு இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு நன்னா இல்ல காங்கிரஸுக்கு. அதாவது நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி இப்படி போகுங்கிற மாதிரி இல்லைங்க. இது வந்து டெஃபினட்டா அவங்களுக்கு ஒரு எட்ஜ் இருக்கு, கான்பிடன்ஸ் இருக்கு. கர்நாடகா, தெலுங்கானா. ஆனா தெலுங்கானால பாருங்க ரேவந்த் ரெட்டி என்ன பண்ணாரு? அருமை அண்ணன் அவர் தான் லீடு பண்ணணும், குஜராத் மாதிரி தெலுங்கானா வளரணும் சொன்னது ராகுல் காந்திக்கு பலர் அரைஞ்ச மாதிரி இருக்குது. நம்ம கட்சி ரேவந்த் ரெட்டி அப்படியே ஒரு பல்டி அடிச்சிட்டாரு சார். மோடியை வந்து ரொம்ப புகழ்ந்து நாம வந்து குஜராத் மாடல் மாதிரி வந்து கொண்டு வரணும் அப்படின்ட்டாரு தெலுங்கானா. அப்ப அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? அது காங்கிரஸுக்கு என்ன பெரிய அதிர்ச்சி அது? ஆமா. ரேவந்த் ரெட்டி சல்யூட் அடிக்கிறார் பிரதமருக்கு. பிரதமரை வரவேற்கிறதுக்கு ஹெலிகாப்டர்ல போய் அந்த இடத்துல போய் இறங்கினார். எங்க அவரோட முதல் ஃபங்க்ஷன் இருந்ததோ. கேசிஆர் போவேல 2 வருடமா அவர் பிஎம் ரிசீவ் கூட பண்ணல. இங்க என்னன்னா கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் ஒன்றுதான் டாக்டர் கணேஷ். ஏன்னா ரேவந்த் ரெட்டி மாதிரி தலைவர்கள் பாக்குறாங்க ஃபியூச்சர்ல அவங்க இங்க ஆட்சி ஓடணும்னா பிரதமர் இவர் நிச்சயம் திருப்பி வரப்போறாரு. இப்படி திருப்பி வரவரோட நல்ல உறவு வச்சுக்கிறதா. அதை தவிர்த்து ரேவந்த் ரெட்டி ஆரம்பிச்சதெல்லாம் ஏபிவிபில அகில இந்திய பாரதிய பரிஷத் வித்யார்த்தி பரிஷத் பிஜேபியோட ஸ்டூடெண்ட்ஸ் விங். அது அதுலதான் அவரோட இது ஆரம்பம், துவக்கம், அரசியல் துவக்கம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மகாராஷ்டிரா எப்படி சார் பாக்குறீங்க? பிஜேபி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஹோல்டா தான் இருக்கிறாங்களா, இல்லாட்டினா வந்து அங்கேயும் கொஞ்சம் ஸ்விங்கா இருக்கிற மாதிரி தோணுது? உங்களோட கருத்துக்கள் எப்படி சார்? இப்போ வந்து பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு இட ஒதுக்கீடு பொறுத்து. பட் டெஃபினட்டா பிஜேபி பிளஸ் ஏக்நாத் ஷிண்டே பிளஸ் அஜித் பவார் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா நம்ம சரத் பவாருக்கு புது கட்சி, புது சின்னம், புது பேரு. இன்னொரு பக்கம் அவர் உத்தவ் தாக்கரே அவரோட மெயின் தீமே என்னன்னா என்ன நாத்திட்டாங்க, நான் தான் ஒரிஜினல் இது பண்ணிட்டாங்க, கட்சியா அவரை விட்டு போயிட்டாங்க. இது இந்த நிலைமை அங்க இருக்குது. காங்கிரஸ்குள்ள பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தலைவர்கள் பல பேர் வந்து பிஜேபியில சேர்ந்துட்டாங்க. அசோக் சவான் மாதிரி தலைவர்கள் நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க, கவுன்சிலர் சேர்ந்துட்டாங்க. இதெல்லாம் நடக்குது. என்ன காமிக்குது பாருங்க? ஒண்ணு, பிரதமர் மோடி திருப்பி வருவது நிச்சயம். காங்கிரஸ் தலைவர்கள் பல மாநிலங்கள்ல தங்க ஃபியூச்சரை பாக்குறாங்க, கட்சியோட ஃபியூச்சரையும் பாக்குறாங்க. இது ஒண்ணும் ஆக போகுது இல்ல. இந்த ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, சோனியா காந்தி இவங்க தலைமையில நம்ம ஃபியூச்சரை பார்த்துப்போம். அப்புறம் யாரெல்லாம் சேர்றாங்க பாருங்க, அவங்க ஒரு குறிப்பிட்ட ஜாதி, அந்த ஜாதியோட இன்ஃபுளுன்ஸ் அங்க இருக்குது. அசோக் சவான் பாத்தீங்கன்னா மராட்டா தலைவர் ஃப்ரம் மராத்வாடா. ஒரு தொகுதி அந்த ரீஜன்ல இருந்து அவங்க இம்பார்ட்டன்ஸ்.
அவங்க தன் ஃபியூச்சரை பாக்குறாங்க. அப்புறம் வந்தவங்க எல்லாரும் இடி கேஸ் கிடையாது அவங்க மேல. ம். இல்ல இடினால வந்துடுறாங்க, ஐஸ்னால வந்துடுறாங்க, அப்படி இல்ல. சூப்பர் சார். அவங்க அவங்க பாக்குறாங்க ஃபியூச்சர், பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் பாக்குறாங்க. என்ன கேட்டீங்கன்னா காங்கிரஸ் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது. அதை தவிர்த்து பாருங்க, இப்போ கேரளாவுல ரொம்ப ஃபியர்ஸ் ஃபைட். லெஃப்ட் ஃப்ரண்ட் வந்து வயநாடுல ஸ்ட்ராங் கேண்டிடேட் போட்டாங்க. அப்போ வந்து ராகுல் காந்திக்கு கொஞ்சம் இழுபறியா தான் இருக்கும் இல்லையா பாருங்க, வயநாட்டுலயும்? அமேட்டியில அவர் நேத்துக்கு காங்கிரஸோட இது மீட்டிங் நடந்திருக்கு, இந்த செலெக்ஷன் கமிட்டி மீட்டிங். ம். அதுல தகவல் என்னன்னா, இல்ல அவர் வயநாடுல எப்படி நிப்பாரு, ம். ஆனா அமேட்டியிலும் நிப்பாரு இந்த தடவை. 2வது முறை, அதாவது போன தடவை அமேட்டியில ஸ்மிருதி இரானி தோக்கடிச்சிட்டாங்க. ஆமா. திருப்பி அவங்கள சேலஞ்சு கொடுப்பாரு. ஆனா சேஃப் சீட் எதுங்க இப்போ ராகுல் காந்திக்கு? வயநாடு டஃபா இருக்குது. ஆமா. அமேட்டி ஜெயிக்கிற மாதிரி நிலைமை கிடையாது. ம். இன்னைக்கு உத்தரப்பிரதேசோட அரசியல் சூழ்நிலையை பார்த்தா ம். சமாஜ்வாதியில இருந்து கூட பிஜேபி போய் சேர்றாங்க. அது குறிப்பிட்ட சொல்ல போனா ராய்பரேலி அமேட்டியில் இருக்கிற சமாஜ்வாதி பார்ட்டி தலைவர்கள், இப்ப சமாஜ்வாதி நினைச்சு கூட அந்த எலெக்ஷனை நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. ம். அப்படிதான் நிலைமை இருக்கு. ம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்க நண்பர்கள் நினைக்க அவர்கள் யூகம் வந்து அவளை கரெக்டா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா கிரவுண்ட் ரியாலிட்டி வேற மாதிரி இருக்குது. 370 பிளஸ்ஸா சார்? அப்படிதான் வந்து டார்கெட் பண்றாங்க இல்லையா? இல்லைங்க, அந்த ஃபிகர் பாருங்க. நான் என்ன சொல்லுவேன் திருப்பி திருப்பி, அந்த ஃபிகர் வந்து கேடரை என்த்யூஸ் பண்ணேன். சரி, ஓகே. ம். இப்ப பாருங்க, போன தடவை 303 கிடைச்சது. ம். பிஜேபிக்கு 300 தேவை 272 தான், 543 தொகுதியில இருந்து. ம். பிஜேபிக்கு 320 கிடைச்சாலும் சரி, 350 கிடைச்சாலும் சரி, பெரிய ஃபிகர். 370 வரணும்னு அவசியம் இல்ல. கரெக்ட். பட் போன வாட்டி விட இந்த வாட்டி ஜாஸ்தியா வந்துருவாங்கன்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா சார்? இல்ல, அந்த கான்பிடன்ஸ் இருக்குது. Okay. பிரதமர்கிட்ட அந்த கான்பிடன்ஸ் இருக்குது. நீங்க வட இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா, கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு ப்ரிப்பரேஷன் இருக்குது, மக்கள் மத்தியில் அந்த சப்போர்ட் இருக்குது. அது பல காரணங்கள். ம். பிரதமர் மேல உண்டு அவரோட பாப்புலாரிட்டி இறங்கவில்லைங்க. அதுக்கு இதை பாத்தீங்கன்னா, இவர் சொல்றது, ராகுல் காந்தி சொல்வது எதுவுமே பாருங்க, நேத்திக்கு சொல்லியிருக்காது 30 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை தந்துருவோம் வந்த உடனே. ஆமா. ம். அதாவது எது நிறைவேற முடியாத சில இதெல்லாம் அவர் சொல்லிட்டு போறாரு. ஓகே. அப்ப இவர் பிரதமர் என்ன பண்றாரு? பிஜேபி வாக்குறுதிகளுக்கு பின்னாடி மோடி கேரண்டி இருக்குது. அதாவது அந்த வாக்குறுதி, இப்ப ராகுல் காந்தி கொடுக்கிற வாக்குறுதிகளுக்கு மோடி கேரண்டி கிடையாது இதுக்கு. ஓகே. ம். அதே மாதிரி ஃபார்மர்ஸ் இஷ்யூ வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா வந்து 1 to 1 பத்தி பேசிட்டு இருந்தோம். அது வந்து ஓகே, நீங்க இல்லன்ற மாதிரி நீங்க வந்து we have squashed it away. ஃபார்மர்ஸ் இஷ்யூ வந்து எப்படி சார் பார்க்க வேண்டியதா இருக்கு? இல்லைங்க, ஃபார்மர்ஸ் இஷ்யூல பாத்தீங்கன்னா இந்த 10 ஆண்டு காலத்துல நிறைய திட்டங்கள் கொண்டு வந்து நிறைய இது பண்ண. அதனால தான் பாருங்க, இது பஞ்சாப் லிமிடெட். இது ம். பஞ்சாப் ஹரியானா ஏன் எல்லா விவசாயிகளும் வரணும்ல. ஆமா, பஞ்சாப், ஹரியானா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அது யூபிக்கு வருது அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அரசியல் இல்ல டாக்டர் கணேஷ், இது முழுக்க முழுக்க அரசியல். இது ஆம் ஆத்மி பார்ட்டி கலப்பி விட்டுருக்காங்க. அப்புறம் சில எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. காரணம் என்னன்னா, அது சொல்றாங்க, தலைவர்களே சொல்றாங்களே, ம். நாங்க போராட்டம் பண்றத மோதியோட பாப்புலாரிட்டி கிராஃப குறைக்கிறதுக்கு ஓப்பனா சொல்றாங்களே. ஓகே. விவசாயிகள் போராட்டம் இல்ல, மோதி கிராஃப குறைக்கிற போராட்டம். சோ இதனால ஒரு பெரிய இம்பாக்ட் எல்லாம் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் பாருங்க, பஞ்சாப்ல ஆல்ரெடி 13 தொகுதியில காங்கிரஸ் தான் அதிகமா இருந்தது போன தடவை. இந்த தடவை ஆம் ஆத்மி பார்ட்டி தனியா போட்டிட்டு எல்லாத்தையும் வின் பண்ணணும்னு பாக்குறாங்க. சரி. ம். அப்படி இருக்கிற நிலைமையில ஹரியானாவை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா, ஹரியானா முழு சப்போர்ட் கிடையாது. ஹரியானா விவசாயிகள் எல்லாம் வரலையே, இதுல கலந்துக்கவே இல்லையே. சார், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन சார். நம்ம வந்து ஆந்திரால எப்படி சார் பார்க்க வேண்டியதா இருக்கு? என்ன கடைசியில வந்து ஆந்திர பிரதேஷ்ல வந்து யாரோட போயிட்டு பிஜேபி ஜாயின் பண்ணுவாங்க, இல்லைன்னா தனியா நிப்பாங்களா? ஏன்னா வந்து இன்னும் அது வந்து கொஸ்டின் மார்க்காவே தான் இருக்கு இல்லையா? அது வந்து கொஞ்சம் ஒரு ஒரு குளறுபடியா தான் இருக்கு. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அது? இல்ல, நேற்றுக்கு பாத்தீங்கன்னா நம்ம சந்திரபாபு நாயுடு மீண்டும் அமித்ஷாவை சந்திச்சிருக்காரு. ம். ஒரு பிஜேபி, அதாவது டிடிபி, ஜனசேனா, நம்ம பவன் கல்யாணோட ஜனசேனா, தெலுங்கு தேசம், பவன் கல்யாண், பிஜேபி தான் இதாயிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு வச்சுட்டு பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்கு. பிஜேபி கொஞ்சம் அதிகமாக லோக்சபா சீட்ல, அவங்களுக்கு மாநில தேர்தலில் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதாவது மாநில தேர்தலில் அவ்வளவு இது கிடையாது, பிரசன்ஸ் அவங்களுக்கு கிடையாது. அதனால இப்ப பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு இந்த சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக தான். இதுல காங்கிரஸ் இப்ப பாருங்க, காங்கிரஸ்குள்ள என்ன பிரச்சனை வந்திருக்குன்னா, ஜெகனுக்கு எதிர்த்து அவங்க தங்கச்சியே வந்திருக்காங்க.
ஆமா ஷர்மிளா. ஆமா அதனால பாருங்க ஜெகனோட கட்சிக்கு பர்டிகுலர்லி மைனாரிட்டி ஓட்ஸ் ஆந்திராலலாம் கொஞ்சம் குறையக்கூடும். அதனால கொஞ்சம் பிரச்சனை வரும் அவருக்கு. ஓகே இப்படி இருக்கிற சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, ஆந்திரா பொறுத்த மட்டும் பிஜேபி அவங்களோட போற மாரி தான் இருக்குது. ஆனா அதே நேரத்துல கொஞ்சம் சந்திரபாபு நாயுடு மேல முழு நம்பிக்கை கொஞ்சம் கிடையாது. ஏன்னா அவர் டப்புன்னு மாறுவாரு. ஆமா போன வாட்டியே அவர் கம்ப்ளீட்டா மாறிட்டாரு. காங்கிரஸ் பக்கம் போனாரு. அப்புறம் ரொம்ப வருத்தப்பட்டு திரும்பி வரணும்னு ரொம்ப என்டிஏல சேரணும்னு இருந்தாரு. ம், இந்த தடவை 2, 3 தடவை பார்த்துட்டாரு. ம். So, அதனால அதனால இப்ப பாருங்க, தான் அப்போ இப்ப இந்த அலையன்ஸ் இப்படி பிஜேபியோட தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இப்ப ம். என்னன்னா பேச்சுவார்த்தை எங்க வருதுன்னா, பிஜேபி அதிகமாக இந்த லோக்சபா தொகுதிகள்ல எங்களுக்கு சப்போர்ட் குடுக்கணுங்கிறாங்க. 7, 8 தொகுதி எங்களுக்கு அலாட் பண்ணுங்க. நாங்க டோட்டலா இருக்கிறது 25. ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம். ஏன்னா வந்து ஓவரால் ஃபிகரேட்டிவா வந்து இங்க என்ன மூடு இருக்கு அப்படி தமிழ்நாட்டுல என்ன செட் பண்றாங்க அப்படின்னா வந்து 150க்கு இந்த வாட்டி கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி செட் பண்றாங்க நரேட்டிவ். பட் அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே அது வந்து கம்ப்ளீட்டா நீங்க வந்து ஒரு நேஷனல் லெவல்ல இருந்து பேசுறதுனால எப்படி இருக்கு ஒரு உண்மையான நிலைமை எப்படி இருக்கு அப்படின்றது வந்து எங்களுக்கு எங்களோட வியூவர்ஸ்க்கு தெளிவா வந்து சொல்லியிருக்கிறீங்க. எங்களோட இங்க இருக்கிற பேரும் வந்து நிறைய உங்ககிட்ட கேட்க சொல்லியிருந்தாங்க. இன்னொரு வெர்ஷன் தமிழ்நாடு வெர்ஷன் அதை வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து நம்ம வந்து பண்ணலாம் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இதுவரை நன்றி, வணக்கம். வணக்கம். ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.